என்னாச்சு மேடம்? அந்த ஃப்ராட் தப்பிச்சிட்டான் பிரபு. டாக்டர் அவன் எந்திரிச்சு நடக்க 1 மாசம் ஆகுனாரு. அதை நம்பி நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் மேடம். ஆனா அவன் இப்படி எஸ்கேப் ஆவா நான் எதிர்பார்க்கல மேடம். கையில கிடைச்சவன மிஸ் பண்ணிட்டோமே பிரபு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னும் எதுவுமே முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த ரஞ்சித் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். இனி எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சாரி மேடம், நான் தான் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். அப்படி சொல்லாதீங்க பிரபு. நீங்க என்ன செய்வீங்க? அவன்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி. அவனை அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. இதுக்கு வேற வழிதான் கண்டுபிடிக்கணும். சரி பார்க்கலாம், எப்படியும் மாட்டாமல போயிடுவான். வாங்க. இப்படி முட்டாள்தனமா வந்து சிக்கிக்கிட்டோம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. அந்த பிரபுவும் வசுந்தராவும் சேர்ந்து நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பாங்க. அப்பா, ஆட்டோ 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 ஆட்டோ. இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்காவது நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். ஏய் சாவுகராகி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? ஓடுற ஆட்டோல ஏறுறா? சாரி, நான் கொஞ்சம் எமர்ஜென்சினா. அதுக்காக ஓடுற ஆட்டோல ஏறுவியா? டிரைவர், இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். நீங்க நிறுத்தாம போங்க. ஏண்டா ஃப்ராடு, இவ்வளவு நாள் நீ எங்கடா போன? இனியா செத்த உடனே காணாம போனவன் தான். இப்பதான் என் கண்ணுலயே படுற. என்ன ஆச்சு? எங்க போன? பாட்டி, நிஜமாவே உங்களுக்கு உண்மை தெரியாதா? அப்படி என்னடா உண்மை? வசுந்தரா வீட்டுல எதுவும் சொல்லல? சொல்லலடா. அப்படியே அவ சொன்னாலும் அந்த வீட்டுல அவ சொல்றதை யார் நம்புவாங்க? அதிகபட்சம் அந்த மீனாட்சி இருக்காளே, அவ ஒருத்தி தான் நம்புவா. சரி சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது என்ன உண்மை? அதை இப்ப நீ சொல்ல போறியா இல்ல அந்த வசுந்தரா கிட்டே நான் கேட்டுக்குவா? பாட்டி, எதுவும் உளறி வைக்காத, நானே சொல்றேன். பாட்டி, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்தனா, காப்பாத்துங்க. யாரு உன்னை அரையும் குறையுமா விட்டுட்டு போனது? செத்து போடி. எப்படிடா இனி அவ கொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? மனசு வந்துச்சு மடப்பாயில. எப்படிடா மனசு வந்துச்சு? சும்மா என்ன கூட சொல்லாத பாட்டி. அவ பாட்டுக்கு அர்ஜுன கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரியா செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணா. நான் ஒன்னும் வேணான்னு சொல்லலையே. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தானா நான் அவளை கொலை பண்ணிருப்பேனா? நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்து போயிருப்பல. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா, இப்ப அரசனும் இருக்கான் புருஷனும் இருக்க. ஆனா இனியாதான் ஆத்மாவா போயிட்டா. ஆனா உன்னால அந்த ஆனந்த் ஜெயில கிடக்குறாரு, அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாடா? என்ன செய்ய சொல்ற பாட்டி? நானே போலீஸ் கிட்ட போய் நான் தான் இந்த கொலை பண்ணேன்னு சொல்றியா? இல்ல, அதெல்லாம் முடியாது. ஆனந்தே தானா சிக்கி தியாகியா மாறிட்டாரு. என்ன பாட்டி, என்ன எப்படி மாட்டி விடலான்னு யோசிக்கிறியா? டேய், உன்னை மாட்டி விட்டா அப்புறம் அந்த ஆனந்த் ஜெயில இருந்து வெளியே வந்துருவான். ஆனந்த் வந்துட்டான்னு வச்சுக்கே, மீனாட்சி ஆனந்த் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அப்புறம் குடும்பமே சந்தோஷமாயிடும். அர்ஜுனுக்கு வசுந்தரா மேல இருந்த கோவலம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அர்ஜுனும் வசுந்தராவும் பிரிக்கவே முடியாத படிக்கு ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கே, அங்க எனக்கு என்னடா வேலை? அந்த வீல் சேர் முதல்ல வீட்டை விட்டு என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். அப்புறம் நான் சோத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதுதான். என் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் போல இருக்க. உன் பிரச்சனையும் என் பிரச்சனையும் ஒண்ணுதான்டா. அதனால உன் பிரச்சனை தீரவே கூடாது. அப்பதான் ஏன் தேவையும் அந்த வீட்டுல தீரவே தீராது. நிரந்தரமா நான் அங்கேயே டேரா போட்டுருவேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ வேற எதுவுமே செய்ய வேண்டாம். எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல வாழ்ந்துக்கோ. என் கண்ணிலேயே நீ படவே இல்லன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஐயோ பாட்டி, என் காலை பாரு. அந்த பிரபுவால என் கால் இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் 1 மாசமாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க பாட்டி. இப்ப என்ன எங்க போக சொல்ற சொல்லு? எங்கேயாவது நொண்டி காலோட சுத்துன, நொண்டிக்கிட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா வசு என்ன பிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுருவா. அப்புறம் ஏன் கதி உன் கதி எல்லாமே ஒண்ணுதான். சரி, இப்ப என்னதான் செய்ய சொல்ற? எனக்கு 1 மாசம் தங்கி இருந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் பாட்டி. அது அந்த வசுந்தராவுக்கு தெரியக்கூடாது.
அப்படி ஒரு இடமா இருக்கணும் பாட்டி. தங்க ஒரு இடம் வேணும், ஆனா வசுந்தராவுக்கு தெரியக்கூடாது. ம். பாட்டி யார் வீடு இது? டேய், என்னமோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற? இது நம்ம முதலாளி அர்ஜுன் வீடு ஐயோ, தான்டா. பாட்டி பாக்குறியா என்ன? டேய் டேய் டேய், எங்க போற? எங்கே போக முடியாது, வாடா வா உள்ள, நான் பாத்துக்கிறேன், வா வா வா. பாட்டி என்ன பாட்டி இது? டேய், வாடா. டேய், நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு கிழவி கூட ஓடி வந்து உன்னை பிடிச்சிருவா. அந்த வசுந்தரா உன்னை விட்டுருவாளடா? அடி பாவி பாட்டி, உன்னை நம்பினதுக்கு என்ன மாட்டி விட்டு நல்ல பேர் எடுக்கலாம்னு பாக்குறியா? டேய், போடா முட்டா பயலே. உன்னை மாட்டி விட்டுட்டு நான் என்ன நடு ரோட்ல போய் பிச்சை எடுக்கவா? இங்க பாரு, நீங்க பத்திரமா இருக்க வரைக்கும் தான் நான் சொகுசா இருக்க முடியும். சரி சரி, சட்டை விடு. ஆ, அப்புறம் ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்த? வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? அந்த வசுந்தராவை பத்தி நீ என்ன நினைச்ச? அவ உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது. அவளுக்கு கொஞ்சம் மூளை இருக்குடா. இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொக்கு மாதிரி கொண்டு வந்து ஜெயில தள்ளிடுவா. அவ தேடாம இருக்கணும்னா நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவளால கண்டுபிடிக்க முடியாத இடம் ஒண்ணு இருக்குன்னா அது இதுதான். பாட்டி, என்னை விட நீ கிரிமினலா யோசிக்கிற. நீ எல்லாம் ஒரு கூட்டத்துக்கே பாஸா இருக்க வேண்டிய ஆளு. உன் தலையெழுத்து இந்த வீட்டுல ஓசி சொத்துக்கும் எடுபடி வேலைக்கும் இருக்க. ஏய் ஏய், இல்ல, அந்த அளவுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது எனக்கே தெரியும். உன் யோசனை எல்லாம் நல்லதா இருக்கு பாட்டி. ஆனா நான் எப்படி இங்க யாருக்கும் தெரியாம இருக்க முடியும்? இந்த வீட்ல மாடியில ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அதுக்குள்ள யாரும் போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. நீ அங்க சேஃபா இருக்கலாம். ஆஹா. நீ அந்த ரூம்லயே இரு. நான் உனக்கு வேளா வேலைக்கு சோறு கொண்டு வந்து தரேன். நீ நல்ல ரெஸ்ட் எடு. சரியா ஒரு மாசம். உன் கால் சரியானதும் இங்க இருந்து கிளம்பி அந்த வசுந்தரா கண்ணிலேயே படாம தமிழ்நாட்டை விட்டு ஓடியே போயிடு. தமிழ்நாடா? நான் துபாய்க்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. நீ எந்த கர்மத்துக்கு வேணாலும் போடா, ஆனா அந்த வசுந்தரா கண்ணுல மட்டும் பற்றாத. அப்புறம் உனக்கு கேப்ப களியும் எனக்கு உண்ட கட்டியும் தான். இரு இங்கே இரு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். யாராவது இருக்காங்களா? சரி. அப்பா, நல்ல வேலை, யாருமே இல்ல. நீ என்ன பண்ற? என் பின்னாடியே தலையை குனிஞ்சுக்கிட்டே வந்துரு. வா. டேய், எங்கடா அவன்? டேய், தலை எழுத்து, வாடா சீக்கிரம். பாட்டி, வேற வழியே இல்லையா? முடியல பாட்டி. கூட கொண்டு வரேன், தலையில வச்சுக்கிறேன். ஏறி உட்காந்துக்கிறியா? போடா கொய்யா. யாராவது பாத்திர போறாங்களே, நானும் டென்ஷன்ல இருக்கேன். வாடா. டேய், நீ இங்கே இருடா. இத பாரு, நான் உன்னை இந்த ரூம்குள்ள வச்சு கதவை பூட்டிடுவேன். இந்த ரூம் சாவி இங்கேயே என் இடுப்புலயே தான் இருக்கும். வேற யாரும் இந்த ரூம் பக்கமே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சாவி வேணும்னா என்கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். பாட்டி, எங்கேயோ குடோன்ல இருந்த என்ன அந்த வசுந்தரா நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து என்ன பிடிக்க பார்த்தா. நீ என்னடானா என்ன அவ பக்கத்திலே கொண்டு வந்து மறைச்சு வைக்கிற. இதெல்லாம் சரியா வருமா? இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது. இப்ப நீ இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பாதுகாப்புல இருக்க. கருப்பு பூனை பாதுகாப்பை விட பெரிய பாதுகாப்பு இந்த காந்திமதியோட பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாப்பையே நீ தப்பா பேசுறியே. ஐயோ பாட்டி, தப்பாலாம் பேசல. என் பயம் எனக்கு புரியுது ராசா. நீ பேசாம இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருடா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. உட்கார் உட்கார், நிம்மதியா உட்கார். ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்லயே வந்து ஒளிஞ்சானா. அந்த கதை மாதிரி என் நிலைமை ஆயிப்போச்சு. கடைசியில அர்ஜுன் வீட்டுக்கே வந்துட்டுமே. இந்த பாட்டிய நம்பலாமா? நம்பித்தான் ஆகணும். வேற வழி? வசு ஏன் இப்படி பண்ணா? இந்த வசு எப்பதான் திருந்த போறான்னு தெரியலையே. ஒண்ணு அவ லூசா இருக்கணும், இல்ல அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்கிற நான் லூசா இருக்கணும். உண்மையிலே ரஞ்சித் பாவம். அவன் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிற மாதிரி சீன் போட்டான். ஆனா நேர்ல பார்த்ததும் நான் கொடுத்த பணத்தை புடுங்கிறதுக்கு ஓடுறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. ஏய், ஏன் இப்படி பண்ண? என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? என்னாச்சு? எதுக்கு கத்துறீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் கத்துறீங்கன்னு வேற கேப்ப. நீ என்ன சொல்லி என் கூட வந்த? எது சொல்லி என் கூட வந்த? அந்த ரஞ்சித் பாவம், அவனுக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னது நீதானே. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது நீதானே. ஆனா அங்க வந்து நீ என்ன பண்ணி வச்சிருக்க?
நான் கொடுத்த பணத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக அவனை துரத்துற. இத பார்க்கும்போது எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா எனக்கு? அர்ஜுன் சார், எனக்கு அவமானமாலாம் இல்ல. ஏன்னா அவன் ஒரு திருடன். ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுறான், பின்னாடியே போய் அவனை பிடிப்பாங்களா மாட்டாங்களா? அப்படிதான் நான் அவன் பின்னாடி ஓடினேன். இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய் சீ, ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காத. அவன் ஒண்ணும் பணத்தை திருடிட்டு ஓடல, நான் தானே கொடுத்தேன். அப்புறம் எப்படி அது திருட்டாகும்? அதை ஏன் நீ போய் புடுங்கணும்னு நினைக்கிற? அர்ஜுன் சார், அந்த ரஞ்சித் திருடிட்டு ஓடுனது பணமா இருந்தா நான் நிச்சயமா அவனை விரட்டி இருக்க மாட்டேன். அவன் நம்ம வாழ்க்கைய திருடிட்டான், இந்த வீட்டோட நிம்மதியை திருடிட்டான். அப்பாவி பொண்ணு மீனாட்சி அவளோட எதிர்காலத்தையே திருடிட்டான். இத்தனையும் திருடின திருட நம்ம கண் முன்னாடி வந்தா அவனை விரட்டி பிடிக்காம சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய், என்ன கலர் கலரா கதை சொல்ற? அவன் நம்ம வாழ்க்கையை திருடிட்டானா? வசு, என்ன சொல்ற வசு? ஆமா சார், இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ரஞ்சித் தான் காரணம். ஏன்னா இனி அவ கொன்னதே அந்த ரஞ்சித் தான். என்ன சொல்ற வசு? இனி அவ கொன்னது அந்த ரஞ்சித்தா? இதை என்கிட்ட சொல்லி இருந்தா அவன் அங்கேயே கண்டந்தனமா வெட்டி போட்டிருப்பல. இந்த மாதிரிலாம் நான் கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணும், அதானே நீ எதிர்பார்க்கிற? சொல்றதெல்லாம் அவ்வளவு பெரிய பொய்ன்னு எனக்கு தெரியாதா? அந்த ரஞ்சித் ஒரு பாவம் அப்பாவி. அவனை பிடிச்சு அடிச்சு இனியாவோட கொலையை ஒத்துக்க வைக்கணும்னு பிளான் பண்ற, கரெக்டா? அதான பார்த்தேன். எங்க நான் சொல்ற உண்மையெல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். நான் எதுக்காக ரஞ்சித்தை இந்த கொலை கேஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ணணும்? அதனால எனக்கு என்ன லாபம்? அப்படி கேளு. உன் குறுக்கு புத்திய புட்டு புட்டு வைக்கிறேன் பாரு. இப்போ ரஞ்சித்தை ஜெயில போட்டா ஆனந்த் வெளியில வந்துருவான். அப்புறம் ஆனந்த் மீனாட்சி சந்தோஷமா இருப்பாங்க. அத பார்த்தோன்னே அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் நீ என் கூட வாழ்க்கைய சந்தோஷமா தொடரலாம். அதானே உன் பிளானு? ஏய் ஏய் வசு, என்ன பேசாம போற? ஏய் நில்றி. இப்படியே பேசாம போனா டைவர்ஸை கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறியா? இது பாருங்க அர்ஜுன் சார், நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இனி அவ கொலை செஞ்சது அந்த ரஞ்சித் தான். அதுதான் நிஜம். நீ எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் எதையுமே கேட்கிற மாதிரி இல்ல. டைவர்ஸ் தான். ஒரு வருஷத்துல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான். எப்ப பாரு டிவோர்ஸ்னே சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஒரு வருஷம் கழிச்சு நான் வெளியே போயிடணும், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இல்ல என்ன ஓவரா பேசுற? நீ என்ன ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண? ஏமாத்தி கல்யாணம் பண்ணதை எவ்வளவு நாள் தான் சகிச்சிட்டு இருக்காது? அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நானு. இது பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. நீங்களும் நானும் லவ் பண்ணல? ஆமா, லவ் பண்ணோம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்புறம் ஏன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண? உங்களால வேணா என்ன லவ் பண்ணிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா நான் லவ் பண்ணது உங்களை தான். அதனால உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பண்ணிக்கிட்டேன். நீங்க யார வேணாலும் லவ் பண்ணுவீங்க, யார வேணாலும் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்க ஆம்பளை. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. ஆம்பளைங்களுக்கு டிவோர்ஸ்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா பொண்ணுங்களுக்கு அது ஒரு மான பிரச்சனை. அதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த உலகத்துல என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஹே வசு, நீ ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் தரேன். காசு, பணம், பங்களா, அபார்ட்மெண்ட், பேங்க் பேலன்ஸ், காரு, என்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே நான் தரேன். ஏன்னு சொல்லு. நான் உன் ஃப்ரெண்டு வசு. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணாலும் கேளு, அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமா அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அர்ஜுன் சார், இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு செட் ஆகாது.
சும்மா பேச்சுக்குன்னு சொல்லாதீங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? சீரியஸா சொல்றேன் வசு. உன்னை இங்க இருந்து அனுப்பும் போது உனக்கு எந்த குறையில்லாம தான் அனுப்ப வேணாம். நீ என்ன கேட்டாலும் நான் செய்ய தயார். நிஜமாவா? ப்ராமிஸா வசு? அப்போ எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்ன சொல்ற வசு? ஆர் யூ சீரியஸ்? ஆமா, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்துருங்க. என்ன அர்ஜுன் சார், முடியாதுல்ல? நான் கேக்குறத செஞ்சு கொடுத்து என்ன வெளியே அனுப்ப முடியாதுல்ல? அப்படின்னு யார் சொன்னது? இந்த அர்ஜுன் சொன்னதான். நீ சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு சூப்பர் மாப்பிள்ளை நான் பாக்குறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். போதுமா? ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவன் உங்கள மாதிரியே இருக்கணும். அழகுல, அன்புல, அறிவுலன்னு எல்லா விஷயத்திலையும் உங்கள மாதிரியே இருக்கணும். அன்புனா இப்போ நீங்க காட்டுற அன்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இல்ல. லவ் பண்ணும்போது காட்டுனீங்கல்ல ஒரு அன்பு, அப்படி அன்பு காட்டுற ஒருத்தன் தான் வேணும். அப்படி ஒருத்தனை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடிஞ்சா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டும் வெளியே போயிடுறேன். போதுமா? இவ சொல்ற மாதிரி ஒருத்தன் கிடப்பானா? அர்ஜுன், இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாத. அவ வெளியில போறதுக்கு சம்மதிச்சிட்டா விட்டுறாத. வசு, நீ சொல்ற மாதிரியே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். ஓகேவா? அர்ஜுன் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ எல்லா விதத்திலயுமே உங்கள மாதிரியே இருக்கணும். இவ்வளவுதானே? சோ சிம்பிள் வசு. நீ சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். ஓகே, போதுமா? பாய். ஐ ஜாலி. எல்லாமே முடிஞ்சிருச்சுமா. மா மா இருங்க இருங்க, தம்பி வருதுமா. நம்ம தம்பி தான் வருது. எதுக்கு அர்ஜுன் இப்படி கத்திட்டு வரான்? அர்ஜுன், மா, என்ன அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா ஆமாமா, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தம்பி முகத்துல அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப போட்டு எரிய வச்ச மாதிரி இருக்கு. வசு பாட்டி, என் புள்ள எப்பவுமே பிரைட்டா தான் இருப்பான். ஆ, என்னைக்கு அந்த வசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அன்னைக்கு தான் டல் ஆயிட்டான். அம்மா, கூடிய சீக்கிரம் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வர போகுது. என்ன சொல்ற அர்ஜுன்? ஆமாமா, சீக்கிரம் இந்த வீட்ல நாம சந்தோஷமா இருக்க போறோம். மாமா, ஆ, உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மனசு வச்சா போதும், நம்ம வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அர்ஜுன், நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேம்மா. நம்ம எவ்வளவோ பேசியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச வசு இப்ப தானா போறேன்னு சொல்லிருக்காமா. ஏன் முதலாளியம்மா, நம்ம பிளான் எல்லாம் கூடிய சீக்கிரமே நடந்துரும் போல இருக்கே. பாட்டி கொஞ்சம் பேசாம இருங்க. அந்த வசு அவ்வளவு லேசில போறேன்னு எல்லாம் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிருக்கான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இந்த தடவை என்ன திட்டம் போடுறாங்களோ. ஏன் இப்படி எல்லாம் ஷாக் ஆயிட்டீங்க? இல்ல அர்ஜுன், உண்மையிலேயே வசு இந்த வீட்டை விட்டு போக சம்மதிச்சிட்டாளா? ஆமாமா, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த வீட்டை விட்டு போறதா அவளே சொல்லிட்டா. என்ன தம்பி சொல்றீங்க? இன்னொரு கல்யாணமா? ஆ? இப்பயா நம்ம அவளுக்கு மாப்பிள்ள பாக்கணும்? என்ன தம்பி கூத்துதெல்லாம்? ஆமா, உண்மைதான் பாட்டி, அவதான் சொன்னா. என்ன முதலாளியம்மா இதெல்லாம்? ரொம்ப அதிசயமா இருக்கே. இதுல என்ன அதிசயம் பாட்டி? இனி அவளோட உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்த வீட்ல செல்லுபடி ஆகாதுன்னு அவ புரிஞ்சிட்டு இருப்பா. என்ன பண்ணாலும் அர்ஜுன் அவ பக்கம் திரும்ப மாட்டான்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் வேற வழியே இல்லாம வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கெஞ்சி இருக்கா.
பாத்தீங்களா என் பையன் சாமர்த்தியத்தை? எவ்வளவு அழகா அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். கரெக்ட்மா. இன்னும் ஒரே வாரத்துல அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளை இந்த வீட்ல இருந்தே விரட்டுறேன்.